இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறதே ஏமாற்று இல்லையா? உங்கள் மனச்சார்ந்துட்டு சொல்லுங்கள். ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதிலிருந்து வெளியில் வந்தார்? யாராவது சொல்லுங்கள். புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள். அதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து பயனிலேருந்து வெளியில் வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இருக்குது. இல்லந்தேடி கல்வி எந்த எதில் இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில் இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில் சோறுட்டி ஓட்டுறீங்க, இந்தியில் பேசி வாக்கு கேட்குறீங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக இருக்குது, இந்தி பயிற்று கற்பிக்கிறீங்க. அப்போ இந்த மக்களை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்கள்? ஒன்றா இந்த மதவாதத்தை எதுக்குறோம், ஃபாசிசத்தை எதுக்குறோம். இது எவ்வளோ பெரிய ஏமாற்று பாருங்கள். அப்போ அதை ஏற்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும்போது அதனுடைய தலகர்த்தாவாக இவங்க ஒன்றா பெரியார்னு வரும்போது சண்டை போட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன். என் தாய்மொழி எனக்கு தமிழ். என் மொழி எனக்கு முகம், முகவரி, அடையாளம், எனக்கு உயிர். மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி, எங்களுக்கு உயிர்.